லேம்டால லேயர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த கிரியேட் லேயர்னா ஆக்சுவலாக என்ன, இதை எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம், இது எப்படி லேம்டா ஃபங்க்ஷனில் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கலாம். ஸோ லேயர்ஸுங்கிறது பேசிக்காக என்னென்னா, ஒரு இகாமர்ஸ் சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது அதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். லைக் லிஸ்ட் ஆர்டர், அதே மாதிரி வியூ ஆர்டர்ஸு, வியூ கார்டு இன்ஃபர்மேஷன், அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி தனித்தனி ஃபங்க்ஷன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாடியூலுக்கெல்லாம் வந்து காமனாக வந்து சில லைப்ரரிஸோ டிபெண்டன்சிஸோ தேவைப்படும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நான் சொன்ன மாடியூல்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஆத்தென்டிகேஷன் பண்ணி தான் இந்த ஆர்டர்ஸை வியூ பண்ணுறதோ அக்கௌண்ட்டை வியூ பண்ணுறதோ வந்து அலோவ் பண்ணணும். ஸோ இந்த ஆத்தென்டிகேஷன் மாடியூலை ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் ஆட் பண்ணி அதை ஹெவி ஆக்காமல் அதை வந்து லைட் வெயிட் ஆக்கிறதுக்கு நம்ம காமனாக இந்த மாதிரி லேயர்ஸை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த லேயர்ஸை க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம அந்த அத்தென்டிகேஷனோ டிபெண்டன்சிஸோ ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸுக்கு தேவையான காமன் டிபெண்டன்சிஸை இதில் ஆட் பண்ணுறது மூலமாக நம்ம லேம்டா ஃபங்க்ஷனை லைட் வெயிட் ஆக்கிறதுக்கும் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.